அழகிய தமிழ் மகன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மள நிறைய பேருக்கு விஜயோட ஞாபகம் தான் முதல்ல வரும். ஏன்னா அழகிய தமிழ் மகன் அப்படின்றது விஜய் நடித்த படத்தோட பேர். 2007 வந்தது. ஹீரோவாகவும் வில்லனாகவும் டபுள் ரோல் பண்ணியிருப்பாரு அந்த படத்தில். சரி, இந்தியாவின் அழகிய தமிழ் மகன் யாரு இன்றைக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஏங்க, அவர் இப்போ வெளிநாடு டூர் போகிறதுக்கு முன்னாடி தான் ஒரு புலம்பிட்டார். இது மாதிரி தன்னை எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க முதல்வர் அப்படின்ற அந்த பதவிக்குரிய மரியாதையை கூட கொடுக்காம ரொம்ப கேவலமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார். இல்லை வருத்தப்படலை, வருத்தப்பட மாட்டேன் அப்படின்ட்டு வருத்தப்பட்டார். அவருடைய வருத்தத்தை தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் அவர் திரும்பி இப்போ வரும்போது ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி திரும்பி வர்றவரை நீங்கள் யாரோட ஒப்பிடுறீங்க? அழகிய தமிழ் மகன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் விஜய் ஞாபகம் தானங்க வருது. அதுவுமே கூட 2007 விஜய் உச்ச நடிகரெல்லாம் கூட கிடையாது. அந்த படமே கூட ஒரு சுமாராக போச்சு, அவ்வளோதான். அப்படிப்பட்ட 2007 இருந்த ஒரு லீடிங் ஆக்டர், உச்ச நடிகர் இல்லை, அந்த நடிகரோட அவருடைய லெவலுக்கு இன்றைக்கு வெளிநாடுலாம் போய் சாதனையை நிகழ்த்திட்டு அற்புதங்களை நிகழ்த்திட்டு வரக்கூடிய முதல்வரை நீங்கள் அவருடைய தரத்தை இவ்வளவு தாழ்த்துறீங்க அப்படின்னா எப்படிங்க? இதில் முரண்பாடாக இல்லையா? ஒரு பக்கம் விஜய் தன்னை தரம் தாழ்த்தி பேசினதா வருத்தம் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக கட்சிக்காரவங்களே உங்களுடைய தரத்தை நீங்கள் விஜயை குறை சொல்கிறீங்க இல்லையா? அந்த லெவலுக்கு, அதுவுமே 2007 லெவலுக்கு அந்த சாதாரண நடிகர், ஒரு லீடிங் ஆக்டர் அப்படின்ற அந்த நடிகருடைய லெவலுக்கு தரம் தாழ்த்திக்கிறது எவ்வளோ பெரிய முரண்பாடு.